கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, கொஞ்சம் கவனிங்க. காஞ்சிபுரம் இங்கே போயிருக்கலாம். காஞ்சிபுரத்தில் பட்டுன்னு பார்த்துருப்பீங்க. காஞ்சிபுரம் பட்டில் எத்தனையோ ரகம் இருக்குது. நிறையா சாரீஸ் இருக்குது, சாரிகள் புடவைகள் இருக்குது. ஆனால் இங்கே வேதாகமத்திலேருந்து பாருங்கள், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் முதல் சொல்லுகிறது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு எப்படிங்களா? 120 பேர்த்துக்குள்ள ஒருமனம் இருந்துச்சு. அது போல் ஒருமனப்பட்டு. அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 10வது வசனம் பார்க்கும்போது, தேவாலயத்தின் அலங்கார வாசண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தான். இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆச்சரியப்பட்டு, ஒருமனப்பட்டு பார்த்தோம், ஆச்சரியப்பட்டு 40 வயசுக்கு மேலானவர் குணமாக்கிட்டார். அதனால் அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, பேதுருக்கிட்ட யோவான் அவர்கிட்ட ஒரு 2 தேவ மனிதர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி. பார்த்தீங்களா? நாமத்தினால் எழுந்து நட சொன்னோன்னா ஆச்சரியப்பட்டாங்க. மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதே 4வது அதிகாரத்தில் 13வது பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது பார்க்கும்போது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறில் என்றும் பேதமையுள்ளனென்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்துல் என்று அறிந்து கொண்டார்கள். ஒருமனப்பட்டு ஆச்சரியப்பட்டு, நம்ம துணிமணி பட்டு பார்க்குறோம், காஞ்சிபுரம் பட்டு. கர்த்தாவே, இதை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனதோடு செயல்பட 2 நாள் 30வது அதிகாரம் 12வது வசனப்படி தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு என்று வார்த்தைப்படி நீ செய்ய போகிற மகிமையுள்ள காரியங்களுக்காக சோத்திரம். மீகா 7:15 படி உன் அதிசயங்களை காண பண்ண வேண்டும் வார்த்தைப்படி ஒவ்வொருவருக்கு அதிசயங்களை செய்ததுக்காக சோத்திரம். காத்துக்கொள்ளும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென்.